ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஹோண்டா சிட்டி காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொண்ட ஒரு ஹோண்டா சிட்டி லக்ஸரி கார். நார்மலி ஹோண்டா சிட்டி ஒரு லக்ஸரி கார் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த கார் வந்து வெறும் 2 lakh சம்திங் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து தேர்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து 82,000 கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆயிருக்குது. ஓகேங்களா, இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொண்ட ஒரு கார். ஓகேங்களா, ஸோ அது போக இந்த காரில் வந்து 2 ஏர் பேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும். இந்த கார் வந்து ஒரு டாப் எண்ட் மாடல் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் கண்டிஷன் வந்து கார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காருக்கு வந்து எந்த வித எக்ஸ்பென்ஸும் நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் வந்து அதாவது நோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த காருக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரோட வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு டார்க்கான ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் ஓவரால் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு க்ரோம் ஃபினிஷ்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டைலிஷாக வந்து கார் வந்து இருக்குது. அண்ட் அதோடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஆல்சோ இந்த காரோடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸஸாக இருக்குது. நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோண்டா சிட்டி காரை பொறுத்த மட்டும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இன்டீரியரில் இருக்கும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காரோடைய லென்த் வந்து ரொம்பவே அதிகம். ஆல்சோ வந்து அது ஒரு செடன் கார். இன்டீரியருடைய கம்ஃபர்ட்னஸும் அதிகமாகவே இருக்கும். ஆல்சோ வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இன்டீரியர் ஸ்பேஸிங்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து காருடைய இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் வியூ இருக்கட்டும், ஆல்சோ வந்து சீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்சோ வந்து லெதர்ஸ்ட் வந்து நியூ லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் ஆனால் வந்து லெதர்ஸ் சீட்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது, பார்க்குறது நீட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆல்சோ வந்து ரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ ரியர் வியூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து இந்த காரில் வந்து தெரியுது. நல்ல ஒரு இது ஸ்க்ராச்சஸ் டென்டஸ்னு பெரிய அளவில் இருந்த மாதிரி தெரியல. மைல்டான ஸ்க்ராச்சஸ் மேபி இருக்கலாம். எக்ஸ்டீரியரில் நீங்கள் அதை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓவரால் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,69,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோஜ் காஸோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற இந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க்கை நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.